ஃபைட் ஆர் ஃப்ளைட் லைன்ஸ் கேட்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, அமேசான் பிரைம்லேயும் இருக்கு. ட்ரெய்லரை பார்த்தோன்னே சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துச்சு. இந்த படம் பார்க்குறப்ப வந்து என்னன்னா ஒரு திருப்தியான ஆக்ஷன் படம் பார்த்த ஒரு உணர்வு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தோன்னே தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே இருக்கடா அப்படின்ட்டு வந்து படம் பார்த்து முடிச்சோன்னே விக்கிபீடியாவில் பண்ணி பார்த்தப்ப அந்த பொண்ணோட பேர் வந்து கோஸ்ட் கேரக்டர்ல ஒரு பெண் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ சந்திரன் சொல்லி பேரு. பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டான ஃபேஸ், அந்த கரெக்டான நடிப்பு இருக்கும், யதார்த்தம் இருக்கும். பார்த்தோன்னே சரி இது என்னடா தமிழ்நாட்டு ஃபேஸ, தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம பல படத்துல பார்த்துருப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம சொல்லணும்னா, ஹீரோ வந்து பாங்காக்ல வந்து என்னன்னா வெட்டியா வந்து குடிச்சிட்டு வந்து மறைஞ்சு வாழ்றாரு. 2 வருஷமா அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு கால் வருது. அவருக்கு வந்து என்னன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டா வந்து கோஸ்ட்டை பிடிக்கணும். இந்த கோஸ்ட்டை பிடிச்சாதான் அவருக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வேற வழியே இல்லாம வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்து என்னன்னா ஃப்ளைட்டுக்கு, அவங்க சொல்லக்கூடிய ஃப்ளைட்டுக்கு போறாரு. அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து போற இடத்துல இருந்து அந்த ஃப்ளைட் முடிகிற இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த படத்துடைய கதை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிளாஷ்பேக், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அதே போல அங்க அந்த கோஸ்ட்டுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதை எல்லாமே வந்து ஒரு நல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து கரெக்டான கதையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்குறோம், நம்ம விறுவிறு ஆக்ஷன் படம். ஸோ நம்ம ஒரு ஒரு 1.5 மணி நேரம், ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் வந்து நம்ம செலவழிக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். படம் பார்த்தோம், ரைட், ஓகே, ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இது வந்து அதுக்கான திருப்தியை கொடுக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஃபுல்லா வந்து உங்களுக்கு படம் ஃபுல்லாவே வந்து படம் ஆரம்பிக்கிற அந்த 20 நிமிஷம் கழிச்சுல இருந்து படம் ஃபுல்லா ரத்த கலரி பிளட் தான் தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சிஜி, விஎஃப்எக்ஸ், ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, ப்ளஸ் வந்து செட்டு, அந்த ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட் செட்டு பார்த்தீங்கன்னா உள் வெளிப்புறம் எல்லாமே இருக்கும். இது பாத்ரூம் ஃபைட் சீன்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பாத்ரூம் ஃபைட் சீன் அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. என்னன்னா நம்ம பல விஷயம் நம்ப முடியாது. ஆனால் வந்து என்னன்னா நம்ம படம் பார்க்குற பார்வையாளரை பார்க்குறவங்க இந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தியான உணர்வை வந்து கொடுக்கும். படத்துல இருக்க எல்லா கேரக்டருமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேசிஸ் படம் தான். வந்து லைன்ஸ் கேட்ல வந்து தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவோட நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டா பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து கோஸ்ட், ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும், ஹேர் ஹோஸ்டஸ் நடிச்சிருக்கும். அதுதான் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கொஞ்சம் டிஃபர் ஒரு படம். அந்த பொண்ணுடைய கேரக்டர் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துல வந்து என்னன்னா அந்த கதாபாத்திரத்துக்குள்ள வந்து கரெக்டா உட்காந்துரும். நல்லாவே நடிச்சிருக்கும் இந்த பொண்ணு. இந்த படம் வந்து என்னன்னா ஃபைட்டுக்காக பார்க்கலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதிகமா இருக்கு. ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு படம் பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம்.